திருப்புணித்துறை. இந்த தலம் அக்காலத்து கொச்சி சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த அந்த ஊரான திருப்புணித்துறையில் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணமூர்த்தி திருக்கோயில் கொண்டிருக்கிறார். அவரை பூரணத்ரேசர் என்றும் அழைக்கிறார்கள். வண்ணம் தீட்டிய அலங்கார வாசலுடன் கூடிய கிழக்கு கோபுரம் நம்மை வா வா என்று அழைக்கிறது. வெளியே உள்ள உயரமான விளக்கு கேரள கலாச்சாரத்தை கட்டியங்கூறிக்கொண்டு கனஜோராக நிற்கிறது. கொச்சி சாம்ராஜ்யத்தின் குலதெய்வமாகவும் காக்கும் தேவதையாகவும் கருதப்படும் இந்த ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணனை இன்றும் அந்த முன்னாள் ராஜ பரம்பரையினர் ஸ்ரத்தையுடனும் பரமபக்தியுடனும் வழிபட்டு வருகின்றனர். அரசகுல மங்கையர் அதிகாலையிலேயே வந்து தரிசனம் செய்துவிட்டு போகின்றனர். கிழக்கேயுள்ள கோபுரவாசல், அதை அடுத்துள்ள யானை மண்டபம், பலிக்கல் மண்டபம், நமஸ்கார மண்டபம் அனைத்துமே சிற்ப எழில் மிக்கவை. தென் பிரகாரத்தில் கிழக்கேயுள்ள கோபுரவாசல், அதை அடுத்துள்ள யானைக்கல் மண்டபம், பலிக்கல் மண்டபம், நமஸ்கார மண்டபம் அனைத்துமே சிற்ப எழில் மிக்கவை. தென் பிரகாரத்தின் நுழைவாயிலை ராஜ குடும்பத்தினர் மட்டுமே உபயோகப்படுத்தி வருகின்றனர். அதை அடுத்துள்ள பால்கனியில் இருந்துதான் அந்த காலத்தில் அரசரும் அரச குடும்பத்தினரும் திருவிழா கொண்டாட்டங்களை கண்டு களிப்பார்களாம். இந்த சந்தான கோபால கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்தவர் அர்ஜுனன் என்று கூறப்படுகிறது. அப்படி அவர் பிரதிஷ்டை செய்ய காரணம் என்ன என்று ஆராயுங்கால் வேறொரு நிகழ்ச்சியையும் கூறுகிறார்கள். முன்னொரு காலத்தில் இங்கு வாழ்ந்த ஒரு பிராமணனுக்கு அடுத்து 9 குழந்தைகள் பிறந்து அவை ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து விட்டன. அவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தஞ்சம் அடைந்து தன் துயர் துடைக்கும்படி வேண்டினார். அருகில் இருந்த அர்ஜுனன் 10வது குழந்தையை காப்பாற்றுவதாக வாக்களித்து அந்த குழந்தையை சரக்கூடத்தால் அந்த குழந்தையை யமன் வந்து கவர்ந்து செல்லாமல் காப்பாற்றினான். பின்னர் கிருஷ்ணனோடு வைகுண்டம் சென்று சிறு மகாவிஷ்ணுவிடம் இருந்து இறந்த குழந்தைகளை மீட்டு வந்து பிராமணனிடம் சமர்ப்பித்தான். அப்போது ஸ்ரீமத் நாராயணன் அர்ஜுனனிடம் ஒரு சிறிய கிருஷ்ணனின் விக்கிரகம் ஒன்றை கொடுத்தார். அந்த விக்கிரகத்தை எடுத்து வைத்து குழந்தைகள் கிடைக்க காரணமாய் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் வழிபடுவதற்காகவே இங்கே ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணனாக பிரதிஷ்டை செய்தான். இந்த தலபுராண கதை கருவறையை சுற்றி பித்தளை பிம்பங்களாக தென்புறத்தில் அழகாக வடிவு அமைக்கப்பட்டுள்ளன. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சந்தான கோபாலன் நாக ஆசனத்தில் அழகாக வீற்றிருக்கிறார். கருவறைக்கு பின்புறம் உள்ள ஒரு சிறு பலக்கணி வழியாக ஸ்ரீ அனந்தனை தரிசிக்கலாம். கருவறையின் தென்புறம் உள்ளடக்கிய நிலையில் ஸ்ரீ கணபதி வீற்றிருக்கிறார். அவரையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். சந்தான கோபாலனை பிரதிஷ்டை செய்ய தகுந்த இடம் ஏது என்று பார்த்து வரும்படி ஸ்ரீ விநாயகரை அனுப்பி வைக்கிறார்கள். ஒவ்வொரு இடமாக தேடி பார்த்து கொண்டு வந்தவர் இந்த இடத்தை பார்த்துவிட்டு இதுதான் தகுந்த இடம் என்று முடிவு செய்து இங்கேயே அமர்ந்து விட்டார். பிரதிஷ்டைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. கணபதியை காணாமல் தேடி வந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் இங்கே கண்டார்கள். கணபதியை தென்புறம் நகர்த்திவிட்டு அந்த இடத்தில் கிருஷ்ணனை சந்தான கோபால கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்கிறார்கள். பின்னர் அர்ஜுனன் சுவாமியை பிரதிஷ்டை செய்கிறான். அந்த பகுதியில் பெரிய வடிவில் அமைந்துள்ள மூல விக்கிரகம் பஞ்சலோகத்தால் ஆனது. அதிரமணீயம் தவ திருரூபம் பூர்ணத்ரைஷ ஹரே ஹரே கிருஷ்ணா பூர்ணத்ரைஷ ஹரே. அதிரமணீயம் தவ திருரூபம் பூர்ணத்ரைஷ ஹரே
हरे कृष्णा पूर्णत्रयीश हरे कुण्डलमण्डित तेजस्वरूपं पूर्णत्रयीश हरे हरे कृष्णा पूर्णत्रयीश हरे कुण्डलमण्डित तेजस्वरूपं पूर्णत्रयीश हरे हरे कृष्णा पूर्णत्रयीश हरे मम मानसमोरु पूजा पुष्पं तिरुमुन्बिलर्पिचिडुन्ने मम मानसमोरु पूजा पुष्पं तिरुमुन्बिलर्पिचिडुन्ने कैकोल्लेणमे कृष्ण मुरारे पूर्णत्रयीश हरे हरे कृष्णा पूर्णत्रयीश हरे അറിവില്ലാത്തൊരു പൈതങ്ങൾ ഞങ്ങൾ അടിപണിയുന്നഖിലേശ അറിവില്ലാത്തൊരു പൈതങ്ങൾ ഞങ്ങൾ അടിപണിയുന്നഖിലേശ നിൻ സ്തുതി പാടി പാടി വരുന്നു പൂർണത്രയീശ ഹരേ ഹരേ കൃഷ്ണ പൂർണത്രയീശ ഹരേ നിൻ സ്തുതി പാടി പാടി വരുന്നു പൂർണത്രയീശ ഹരേ ഹരേ കൃഷ്ണ പൂർണത്രയീശ ഹരേ അതിരമണീയം തവ തിരുരൂപം പൂർണത്രയീശ ഹരേ ഹരേ കൃഷ്ണ പൂർണത്രയീശ ഹരേ അതിരമണീയം തവ തിരുരൂപം പൂർണത്രയീശ ഹരേ ഹരേ കൃഷ്ണ പൂർണത്രയീശ ഹരേ പൂർണത്രയീശ ഹരേ ഹരേ കൃഷ്ണ പൂർണത്രയീശ ഹരേ പൂർണത്രയീശ ഹരേ പൂർണത്രയീശ ഹരേ ஆவணி மாதம் ரோகிணியில் அவன் அஷ்டமி திரியில் அவதரித்தான். ஆவணி மாதம் ரோகிணியில் அவன் அஷ்டமி திரியில் அவதரித்தான். மாமனின் விதியை முடிப்பதற்கு அந்த மாயவன் உலகில் பிறப்பெடுத்தார். கண்ணன் பிறந்தார் திரையினிலே, காவலர் முறங்கிய இரவினிலே. பாரத போரில் பார்த்தனின் பேரில் சாரதியாகிட அவதரித்தார். பாரத போரில் பார்த்தனின் பேரில் சாரதியாகிட
என்னும் ஒரு வேதம் படைக்க கேசவன் மண்ணில் பிறப்பெடுத்தார். கண்ணன் பிறந்தார் திரையினிலே, காவலர் உறங்கிய இரவினிலே. கர்மங்கள் ஓங்க தீமைகள் நீங்க தேவகி மைந்தன் அவதரித்தார். கர்மங்கள் ஓங்க தீமைகள் நீங்க தேவகி மைந்தன் அவதரித்தார். தேவர்கள் எல்லாம் வேண்டியதால் அந்த தூயவன் மானிடம் பிறப்பெடுத்தார். கண்ணன் பிறந்தார் திரையினிலே, காவலர் உறங்கிய இரவினிலே. தேவர்களே வாருங்களே, பூமியில் பூமழை தூவுங்களே. கண்ணன் பிறந்தார் திரையினிலே, காவலர் உறங்கிய இரவினிலே.